नीलातुङ्गस्तनगिरि तडिसुप्तमुत्पोत्य कृष्णं पारात्यं संसुधि सदसुत्तमध्यापयन्ति सोचिष्टायां शोचनिकलितं याबलास्कृत्य पुङ्क्ते கோதா தஸ்மை நம இதமிதம் பூவயவாஸ்து பூயாகம் அன்னவயல் புதுவாய் ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அல்ல வல்ல பல்பதியாய் ஆடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடமா வண்ணமே நல்கு. இன்று மார்கழி மாதத்தினுடைய 29வது நாள் சிற்றம் சிறுகாலே என்கின்ற பாசுரம் 28வது பாடலுடன் இந்த திருப்பாவை முழுமை பெற்றது. இந்த 2 பாசுரங்களும் திருப்பாவையுடைய சாற்று பாசுரங்களாகும். அதாவது திருப்பாவையுடைய முடிவுரை பாசுரமாகும். சிற்றம் சிறுகாலே வண்டுன்னை சேவித்து உன் பொற்றா மரடியை போற்றும் புரிகேலாய் பெற்றமை தென்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இச்சை பறைகொள்வான் நன்றுகான் கோவிந்தா எச்சைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு உச்சோமே ஆவோம் உனக்கே நாம் ஆச்சேவோம் வச்சனம் காமங்கள் மாச்சேலோர் எம்பாவாய். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, நாங்கள் காலையில் வந்து உன்னை சேவித்தோம். எப்படிப்பட்ட காலை என்றால் சிற்றம் சிறுகாலை வந்து உன்னை சேவித்தோம். ஆண்டாள் தாயார் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை பொழுது விடிந்ததற்கான அனைத்து விதமான அடையாளங்களும் கூறினார். அப்படிப்பட்ட சிறுகாலையில் நாங்கள் வந்தோம். சிற்றம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்து உன் பொற்றா மரடியை போற்றும் புரிகேலாய். உன்னுடைய திருவடி சாதாரணமான திருவடி அல்ல, பொற்றாமரை தங்கத்தினால் செய்யப்பட்ட தாமரை போன்றது உன்னுடைய திருவடி. நம்மாழ்வார் சாதிக்கின்றார், தேனே மலரும் திருப்பாதம் என்று கூறி அழகாக சாதிக்கின்றார். அதாவது பகவானுடைய திருவடி தேன் நிறைந்த பூக்களை போன்று மென்மையாக இருக்கின்றதாம் என்று நம்மாழ்வார் சாதிக்கின்றார். மேலும் திருமங்கை ஆழ்வார் சாதிக்கின்றார், தலைப்புறையுமா திருவடி என் தலைமேலவே என்றும் மலர்புறையும் திருவடி என்று கூறுகின்றார். அதாவது ஆழ்வாருடைய திருமுடி பகவானுடைய திருவடியில் படுவதற்கு முன்பு பகவானுடைய திருவடி காய்ந்து போய் சருகாக இருந்ததாம். எப்பொழுது ஆழ்வார் பகவானுடைய திருவடியில் சரணடைந்தாரோ அப்பொழுது அவருடைய திருவடி தளிர்புரியுமா திருவடியாக மாறியது. அப்படிப்பட்ட திருவடியை நாங்கள் வந்து சரணடைந்தோம். எப்படிப்பட்ட திருவடி என்றால் பொற்றா மரடியை போற்றும் புரகேலாய் பெற்றமைத்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது. நாங்கள் எப்படிப்பட்ட குலத்தில் பிறந்திருக்கிறோம் என்றால் ஆயர் குலத்தில் பிறந்திருக்கிறோம். எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். எங்களுக்கு மாடு மேய்க்கதை தவிர வேறு எதுவும் தெரியாது. குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. அதனால் நீ எங்களுடைய குறையை தீர்க்காமல் உன்னால் செல்ல முடியாது. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இச்சை பறைகொள்வான் நன்றுகான் கோவிந்தா எச்சைக்கும் ஏழே பிறவிக்கும். நாங்கள் உங்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய அடுத்த சந்ததியரனும் உனக்கு தான் கைங்கரியம் செய்ய வேண்டும். இந்த ஜென்மத்திலும் மட்டுமல்ல, அடுத்த ஜென்மத்திலும் நாங்கள் எடுக்கும் 7 பிறவிக்கும் உன்னுடைய திருவடிதான் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் உன்னையே சரணடைந்து உன்னை பற்றியே நினைத்து கொண்டு வாழ வேண்டும். இச்சைக்கும் 7 பிறவிக்கும் உந்தோனோடு உச்சோமே ஆவோம் உனக்கே நாம் ஆச்சேவோம். எங்களுடைய வருங்கால சந்ததியரும் எந்தை தந்தை தமுத்தப்பன் 7 படிக்கால் தொடங்கி வந்து வழி ஆச்செய்கின்றோம் என்கின்றபடியே எங்கள் மூதாதையர்களும் எங்களுக்கு பின்வரும் சந்ததிகளும் உன்னுடைய திருவடியை மட்டுமே பற்ற வேண்டும். இச்சைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உச்சோமே ஆவும் உனக்கே நாம் ஆச்சேவோம் மச்சனம் காமங்கள் மாச்சேலோர் எம்பாவாய். எங்களிடம் இருக்கும் மற்ற காமத்தை நீ எங்களிடம் போக்க வேண்டும். அதாவது முமுட்சப்படியில் பிள்ளைலோகாச்சாரியா சாதிப்பார், இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி என்று சாதிப்பார். அதாவது பகவான் நமக்கு வேண்டியதை நம்மிடம் கொடுப்பாராம், நமக்கு தேவையில்லாதவற்றை நம்மிடம் இருந்து பிரித்து விடுவாராம். அப்படிப்பட்ட குணத்தை உடையவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அதைதான் ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், மச்சினம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று கூறுகின்றார்.
ஆழ்வார் எம்பெருமானா ஜெய திருவடிகளே சரணம். திருக்கோவிலூர் எம்பெருமானா ஜெய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தான் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியாய் நல்லவத்தார் வாழுமோர், நான்மறைகளோதுமோர், வில்லுபுத்து வதத்துக்கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வெத்தாகும் கோதை தமிழ் ஐந்து மறியாத மானிடரை ஐயம் சமப்பது வம்பு.